Hi everyone, welcome to Sarathi Banking Academy. பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம சாரதி பேங்கிங் அகாடமி ஃப்ரீ பெஸ்ட் அப்டேட்டட் பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுக்கறதா இருக்கும். ஸோ இந்த 2025 வர்ற எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய பெயர், வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ் மூணுமே அனுப்பி வைங்க. வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும். ஸோ 10/3/2025 7/11/2025 வரைக்கும் இந்த 6 மாதம் கண்டினியூவாக திங்கக்கிழமை உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம். வாங்க இன்னைக்கு உண்டான ஷார்ட்கட் பார்க்கலாம். நம்பர்ஸ் கெட்டிங் டிவைடட் பை 9, 99, 999, 9999. ஒரு நம்பர் எடுத்தா நாம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாங்க. ஸோ இப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர் நாம 9ஆல டிவைட் பண்றோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க ஆன்சர் பழகிக்கலாம். ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுங்க. ஏன் டெசிமல் பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது டிவிடெண்ட், இது டிவைசர். ஸோ 5/9 அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே டெசிமல் பாயிண்ட் கொடுத்து 5 பக்கத்துல 0 சேர்த்தோம். அப்போ டெசிமல் பாயிண்ட் கொடுத்ததுக்கு பிறகு இந்த டிவிடெண்ட் வேல்யூவை 3 டைம்ஸ் எழுதுங்க. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். இப்போ இதுவே பாத்தீங்கன்னா நீங்க வேற நம்பர் எடுக்கிறீங்க. இப்போ 6 எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 6/9 அப்படின்னு சொல்லும்போது ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்து 6 3 டைம்ஸ் எழுதுங்க. அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். இப்போ நாம சிங்கிள் டிஜிட் நம்பர் டிவைட் பண்றது பாத்தீங்கன்னா 99ஆல. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா 7/99. அப்போ நாம ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்து 0707 2 டைம்ஸ் எழுதுங்க. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். அடுத்தது சிங்கிள் டிஜிட் நம்பர் பாத்தீங்கன்னா 999ஆல டிவைட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 4/999. அப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் 0 கொடுத்து 4 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு உண்டான எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்தது சிங்கிள் டிஜிட் நம்பர் நாம 9999ஆல் டிவைட் பண்ண போறோம். அப்போ நாம ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுக்குறீங்க, 308ன்னு சொல்லி எழுதுங்க. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ 2-3 தடவை ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா இமீடியட்டா நம்ம அதுக்கு உண்டான ஆன்சரை 1 செகண்ட்ல எழுதிடலாம். அடுத்து 54/99. 54/99 சொல்லும்போது ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்து 5454ன்னு எழுதுங்க. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். இதுவே 73/99 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்து 073 எழுதுங்க. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். டியர் வியூவர்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பேங்கிங்க்கு கேட்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க நோட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 36/9999. 36/9999. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்து 0 சேர்த்துவீங்க. அப்போ நமக்கு 9999 பாத்தீங்கன்னா இதுல நம்ம டிவைட் பண்ண முடியாது. அதனால ஒரு 0 கொடுத்து இங்க ஒரு 0 கொடுப்பீங்க. இப்போ நமக்கு எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியாது. இன்னொரு 0 கொடுத்து 0 கொடுக்குறீங்க. இப்போ நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சிம்பிள், இந்த 36 அப்படியே பின்னாடி எழுதுங்க. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். 534/999. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர், டினோமினேட்டர் வேல்யூ தான் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்து இங்க 0 சேர்த்துவோம். அப்பதான் நம்மளால டிவைட் பண்ண முடியும். இப்போ நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே இந்த 534 எழுதுனீங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். அப்போ 832/999. டெசிமல் பாயிண்ட் கொடுத்து 0 சேர்த்துறீங்க. என்ன பண்றீங்க, 832 அப்படியே எழுதுறீங்க. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். 7894.
divided by 9999. நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்து இங்கே 0 சேர்த்துறோம். இப்போ தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும். அப்போது அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற ஆன்சர் இந்த டிவிடெண்ட் வேல்யூ அப்படியே எழுதிடுங்க. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மை டியர் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர், இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த ஷார்ட்கட்டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஃப்ரீ பிடிஎஃப் பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் கிளர்க், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், சிஜிஎல், எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் 2025 இனிமேல் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது. அதனால் பிடிஎஃப் வேணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் உங்களுடைய பெயர், வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ் 3மே கீழே கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம். நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.